இந்த ஏஐக்கும் ஏஐ அசிஸ்டன்ட்டுக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த கொஸ்டின் இங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்குண்டான கிளாரிட்டி வீடியோவா தான் இது இருக்க போகுது. எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க இப்ப இருக்கிறது ஏஐ எவல்யூஷன் எரால. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு எவல்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சவங்க தான் நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பொழைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு நீங்க ஒன்று ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டினா நீங்களே இந்த மாதிரி வேல்யூ எடுத்துட்டு அவங்க கூட போய் பேசுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போறேன். உங்களுக்கு சிம்பிளாவே புரிஞ்சிடும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய டூல் பேர் தான் இந்த replit.com. இத பத்தி நம்ம உலகநாயகன் சார் கமல்ஹாசன் கூட பேசியிருக்காரு இந்த ரெப்ளிட்டை பத்தி. நான் இந்த டூலை பத்தி ஆல்ரெடி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா நான் ஒரு டாபிக்ல இந்த யூடியூப் சேனல் ஒரு வீடியோ இருக்கும். இந்த கோடிங் உண்மையா நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா, கத்துக்கணுமா கத்துக்கூடாது அப்படின்ற டாபிக்ல பேசியிருக்கேன். பட் இந்த ஏஐக்கும் ஏஐ அசிஸ்டன்ட்டுக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் திருப்பி இதே தான் எடுக்க போறேன். இப்போ நான் அந்த டூல்கிட்ட போயிட்டு வெறும் ப்ராம்ப்ட் வச்சு நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். பில்ட் அ ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப் அப்படின்ற மாதிரி போடுறேன். சரியா? பில்ட் அ ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸ்டார்ட் பில்டிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இதுல 3 அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃப்ரீயா எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை பார்த்துக்க முடியும். டிப்ளாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஒன்னான ஸ்ட்ரைப் லிங்க் இருக்கும். ஸ்ட்ரைப் லிங்க்னா அந்த ரேசர் பே மாதிரி, அது யூஎஸ் அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லிங்க் நீங்க அந்த மாதிரி லிங்க் நீங்க ஜென்ரேட் பண்ணி அதுக்கு முன்னாடி பேமெண்ட்டை கொடுத்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ இங்க பாருங்க, ஐ ஹெல்ப் யூ கிரியேட் ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப். அப்போ என்னுடைய ப்ராம்ப்டை வாங்கி நான் அதை உட்காந்து கிரியேட் பண்றதுக்கு பதிலாக இதுவாவே என்னுடைய வேலையை கிரியேட் பண்ணி எங்கிட்ட அப்டேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது இதெல்லாம் கேட்குது பாருங்க. ஆப் டைப், மாடர்ன் வெப், இம்ப்ளிமெண்ட், இதெல்லாம் வேணுமா அந்த மாதிரி செக், இன்டெகிரேட் வித் ஃபிட்னஸ் வேரபிள் ஏபிஎஸ், இந்த மாதிரி நீங்க செக் பாக்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ பண்ணல, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இருக்கிறதுனால நான் பெருசாக எதுவும் பண்ணல. பட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இங்க என்னுடைய அப்ளிகேஷன் பில்ட் ஆகும். கோட் எல்லாமே ஆல்ரெடி எழுதிக்கிட்டு இருக்கு. சரியா? டிசைனிங், விஷுவல் ப்ரிவியூ. இங்க எனக்கு இப்போ ப்ரிவியூ காமிக்க போது பாருங்க, இன்டர்னலா கோட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் இதுக்கு கமாண்ட் கொடுத்துட்டேன் ப்ராம்ப்ட் மூலமா பண்ணி முடிச்சிரு. அப்போ இங்க என்ன இருக்கு, ஏஐ ஏஜென்ட் நான் பண்ண வேண்டிய வேலையை இது ஃபுல்லா பில்ட் பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுது. அப்போ அதுதான் ஏஐ ஏஜென்ட். இப்போ இதுல ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா, இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு கோட்ல ஏதாவது தெரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நிறைய கோட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆயிருக்கும். கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரை டெவலப் பண்ணிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இதுக்கு பேர் தான் நான் சொன்ன மாதிரி ஏஐ ஏஜென்ட். நான் கொடுத்த ப்ராம்ப்டை வச்சு ஆல்ரெடி வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டு என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. பட் ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு என்னன்னா, இங்க கோடிங் ஃபைல்ல ஜென்ரேட் ஆயிருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணு. ChatGPT கேட்போம் இல்லையா, வாட் இஸ் 5 + 3 = 5. நான் கொஸ்டின் கேட்டு அதை ஆன்சர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் ஏஐ அசிஸ்டன்ட். ChatGPT இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஏஐ அசிஸ்டன்ட். அப்போ ஏஐனா என்னன்னா மூளை. இப்போ ஹியூமன், இப்போ நான் உங்களுக்கு பேசுறேன்னா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் என் மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. அப்போ எனக்கு இருக்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதே பிரெயின் இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷனுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா அந்த பிரெயின் தான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஏஐ. ஸோ இப்போ அந்த பிரெயின் இஸ் ஈக்குவல் டு ஏஐ. நான் கேட்ட கொஸ்டினுக்கு அதை ஆன்சர் பண்ணுச்சுன்னா ஏஐ அசிஸ்டன்ட். நான் கேட்டதை பண்ணி முடிச்சுட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏஐ ஏஜென்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு இப்பவே இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துரு. உங்களுக்கு உண்மையாவே இந்த டிஃபரன்சஸ்லாம் கிளியரா புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புரியலனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டெஃபினிஷன் நீங்க பெஸ்ட்டா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் கண்டிப்பா அதை ரீட் பண்ணி பார்ப்பேன். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, டவுட்ஸ்லாம் இருக்குனாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா அதை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏஐ டேட்டா சயின்ஸ்லாம் ப்ராப்பரா படிக்கணும், அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ், என்னோட மென்டர்ஷிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி எப்படி இந்த ஒன்-ஆன்-ஒன் மென்டர்ஷிப் பெய்டு ப்ரோக்ராம் தான் எப்படி போகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இஃப் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் குட், நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சியர்ஸ். நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு கான்செப்ட் எடுத்து டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். பை.